சிறப்பான படம் வந்தது பெருசு. இந்த படம் வந்து கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக்காகிருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது எப்படி, என்ன இது எப்படி செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு ஓகே அவங்க ஒரு செம விஷயம் இருக்குது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளந்தோராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ணணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை. அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு கேரக்டர் எழுதியிருக்கு. அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார், கார்த்திக் சிவராஜ் ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதை கூட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு இது எல்லாருமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கலாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோடய கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜுக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம கத்தி எடுத்து கொடுத்தா வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அதெல்லாம் உண்மையிலே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுது, ஷாக் ஆகும்போது சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோ அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு. இல்லை படம் தான் அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் நாங்கள் யாரும் இதுக்கப்புறம் ஒரு படமும் இது மாதிரி ஒன்று நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனிலன் ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த டைலாக் வந்து பாலசரவணன் பேசணும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷனாக தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அதுவே பெரிய விஷயம். இப்படி இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்ககிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணாம் சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஷ்காந்த் ப்ரோல ஒரு 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ, அது வந்து
ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ ரொம்ப நாளாக வெயிட்டிங், உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஈகரி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசு. நன்றி. சரி, வணக்கம். வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேசுனா நாக்கு தந்தோம். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறது தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 14வது ப்ரொடக்ஷனாங்க. எனக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார் இது. பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இந்த ஒரு விஷயம் யோசிச்சாங்க தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட எந்த யோசிச்சுட்டு மாட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லலைங்க. எப்படி இருந்தாலும் தூங்குற கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லைங்க. இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படிதான் சார் கூப்பிடுவேன், சதீஷ் சார், எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன். யார் ஹீரோன்றது சுனிலா வைபவா. யாராவது என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்புல ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. நான் இங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அது வைபவா பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வரும்போதே ஒரு கட்டி போட்டு தான் வருவாங்கல்ல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரில் என்ன வைபவம் ஒன்று மாதிரி தான் பேசிக்கிறேன். எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வரலா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வந்துருக்கீங்க? எவ்வளோ பேர் பேசுகிறாங்கண்ணா? இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கண்டிப்பாக அந்த தலைவரை வந்து கிளிசரிங் போடாமல் அழுவது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவது வந்து நம்ம சுனிவாவில் தான் முடியும்னு நினைக்கிறேன். அந்த தலைவர் இல்லை எங்கே 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கு தான் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை நடிச்சுட்டே தான் ஏதாவது ஒரு மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்புன்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து கிரேட் இருக்கண்ணா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களும் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அப்பா சார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபாக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போர்டு. இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், நொழு சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல இல்லைன்னா அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே நானும் அவங்க ஃபேன் தான். முனிஷ்கார் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. அவரெல்லாம் சொல்ல வேணாம். மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக மகராஜாவும் ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங் வந்து நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து பெரிய அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுல பெரிய அவங்க கூட ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழியிலேருந்து நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சார் வந்தோடனே சொன்னார், சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னா உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்க தான் வெளில தெரியுவாங்க. எனக்கு இளங்கோராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலான்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்கா வந்து அவ்வளோ இயல்பா ரொம்ப இன்வால்வாக அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கிங்ஸ்லி பாருங்க, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பாருங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தார். பாலசேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கிருக்காங்க. மெயினா வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்துல. தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்கு, படம் ஃபுல்லா அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடித்தது ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்க படங்களை நடிக்கணும், உங்க ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சார் பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயின் டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. கிங்ஸ்லி சார், ஒரு கருணா சார், கதராதா சார், சாமிநாதன் சார், தனலட்சுமி மாமா, அப்புறம் தீபா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் தெரியுமே, அவர் ஏன் வந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு, அது என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் கூட அவரோட நான் நடிச்சிருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம்மா இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடம் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அடல்ட் படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, ஏன்னா இது அடல்ட் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னோட. இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்தரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், இது ஒரு அக்கல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நன்றி. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஸோ பேட்டையில் வந்து நீங்கள் இட்லியாவில் வாங்கினீங்கல்ல, ஸோ இட்லியில் ஆமாம் சார், இந்த படத்தில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.